Hi friends, welcome to GD Last Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான். என்னன்னா ஏப்ரல் மந்த்ல கமிட்டிலாம் முடிச்சிட்டு என்ரோல்மென்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் தான் இது. என்னன்னா 29th and 30th வந்து என்ரோல்மென்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அட்வொகேட்ஸ் ஆவற உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ட்ரெஸ் கோடு ஆண்கள் வந்து ஒயிட்டு பிளாக்ல இருக்கணும். அது ஒயிட் கலர் ஷர்ட்டு ஒயிட் கலர் ஃபேண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒயிட் கலர் ஷர்ட்டு பிளாக் கலர் ஃபேண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாத அவங்க வந்து முக்கியமாக வந்து பிளாக் நெக் டை வியர் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாத பிளாக் கோட் வந்து அவங்க வியர் பண்ணியிருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ஒயிட் கலர் சேரீயில் இருந்தாலும் பரவாயில்ல, சுடி ஒயிட் அண்ட் பிளாக்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முக்கியமாக வந்து வைஸ் கோட் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாத நீங்கள் நெக் பேண்ட் எல்லாம் உள்ளே என்டர் ஆகும்போது போடக்கூடாது. மேலே வந்து ஓவர் கோட்டும் நீங்கள் போடக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே என்ட்ராயோ இல்லை ப்ரொசீஜரும் முடிச்சு ஒவ்வொருத்தெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளியில் வரீங்க இல்லையா, வெளியில் வந்து உங்கள் பேரண்ட்ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும்போது நீங்கள் வந்து நெக் பேண்டு போட்டுக்கலாம், ஓவர் கோட்டு நீங்கள் போட்டுக்கலாம். உள்ளே என்டர் ஆகும்போது நீங்கள் போட முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ நீங்கள் 29th போகிறீங்கன்னா அங்கே வந்து எத்தனை மணிக்கெலாம் நீங்கள் இருக்கணும்னா 1:30 PM வந்து ஷார்ப்பாக அங்கே இருக்கணும். அப்படி இருக்கும்போது உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க என்ரோல்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்போ. அதை மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க, சைன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டீங்களான்ற அட்டனன்ஸ் போகிற ப்ரொசீஜர் தான் அது. உங்களுடைய ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுலேயே வந்து உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் எப்போ ஃபோட்டோ எடுத்தீங்க அந்த உள்ளே என்ட்ரானிங்கன்ற டைமிங் முதற்கொண்டு அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கு எடுத்து தான் நீங்கள் உள்ளே என்ட்ரா போகிறீங்க. ஒரு 3 hours வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாமே பேசுவாங்க, நல்லா மோட்டிவேஷனலாகவே பேசுவாங்க. நல்லா என்னென்ன பண்ணணும், ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னென்ன கோர்ட்டுக்கு போகணும்னு எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த கேம்பஸ் ஹைகோர்ட் கேம்பஸ்க்குள்ளே உங்களுடைய பேரண்ட்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ கூப்பிட்டுட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து எந்த ஒரு பட்டாசு வெடிக்கக்கூடாது. தேவையில்லாத ஆர்ப்பாட்டங்கள் ட்ரம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணாக்கா அது வந்து ப்ரொஹிபிட்டட். ஏதாவது வயலேஷன் நீங்கள் பண்ணி அது வந்து அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா உங்களுடைய என்ரோல்மெண்ட் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் ஃபோன்ஸ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் வந்து தேவையில்லாத யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்காக நீங்கள் வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்து இப்போ என்ரோல்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போட்டிருக்காங்கல்ல, உங்களுக்கு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான வெப்சைட்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் உங்களுடைய நேமு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பார் கவுன்சிலுடைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், tnbarcouncil@yahoo.com கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணாலே உங்களுக்கு அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ 29th உங்களுடைய என்ரோல்மெண்ட்டுன்னா நீங்கள் 1:30க்கெலாம் போகணும் இல்லையா, அவங்க கூட வந்து 395 persons வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுவாங்க. 30ஆம் தேதி வந்து என்ரோல்மெண்ட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து ஷார்ப்பாக நீங்கள் வந்து 11:30க்கெலாம் இருக்கணும். இப்போ வரைக்கும் 323 பேருக்கான லிஸ்ட்டு தான் வெளியிட்டிருக்காங்க. டு பி கண்டினியூ போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 லிஸ்ட்லேயும் உங்கள் நேம் வரலன்னா கவலைப்படாதீங்க, விட்டுறாதீங்க. டு பி கண்டினியூ போட்டிருக்காங்க. அவங்க எப்போ வேணாலும் லிஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுடைய நேம் வருதான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு மெயிலும் வரும், மெசேஜ் வரும். சில சமயம் நீங்கள் பார்க்காத விட்டுட்டீங்க தவறிட்டீங்கன்னா வந்துட்டு நான் சொல்கிற வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் போயிட்டு வெளியில் வந்துட்ட உடனே உங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி கூட மாலெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் போடலாம். ஆனால் வந்துட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டங்கள் செய்யக்கூடாது. இது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு. இது எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் தான். எனக்குமே இது ஒரு ட்ரீம் தான். என்னுடைய என்ரோல்மெண்ட் அப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அதே போல் உங்களுடைய என்ரோல்மெண்ட்டையும் நீங்கள் ஜாலியாக என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் எதனா கமெண்ட்ஸ் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.